ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். மலத்திலே கிடந்தேன் தன்னை எடுத்தருளி மண்ணிய வடிவளித்த அறிஞர் குலத்திலே பயிலும் தரமும் இங்கனுக்கு கொடுத்துளே விளங்கு சர்க்குருவே. பலத்திலே சிற்றம்பலத்திலே பொன்னம்பலத்திலே அன்பர்தம் அறிவாம் தலத்திலே ஓங்கும் தலைவனே என் தந்தையே கேட்க என் மொழியே. எல்லாம் வல்ல வள்ளல் பெருமானின் பொன்னார் திருவடிகளை வணங்கி இங்கே தலைமை பொறுப்பை ஏற்று அந்த சீரிய அரும்பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய கோட்டீஸ்வரன் ஐயா திருவடிகளையும் வணங்கி காலையிலிருந்து விழாக்கு ஒரு தொகுப்பாளராக இருந்து கொண்டு நல்ல ஒரு நெறிகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற வருகை நம் வள்ளலார் வருகை சத்தியமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கே காலையிலிருந்து இருந்து கொண்டு சன்மார்க்க போதனைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அவையோர் அனைவருக்கும் என் சார்பாகவும் கணவர் சார்பாகவும் பணிவான வந்தனங்கள். அதாவது ஐயா என்ன கேட்டாங்க, 4வது ஞாயிற்றுக்கிழமை 27ஆம் தேதி விழா வச்சிருக்கமா, உன்னால வர முடியுமான்னு கேட்டாங்க. எங்க சங்கத்துல வழிபாடு இருக்குங்க ஐயா, அதனால என்னால் வர முடியல, தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொன்னாங்க. ஆனால் பெருமானின் திருவருள் நேத்தியே நமக்கு சைதாப்பேட்டையில விழா நடந்துடுச்சு. அதனால இன்னைக்கு ஒரு ஃப்ரீயா பெருமானுடைய விழால கலந்து கொள்வதற்கு பெருமானுடைய திருவருள் எனக்கு கை கொடியது. ஏன்னா எல்லாம் செயல்கூடும் எண்ணானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளையை ஏற்றினால் எல்லாமே செயல்கூடும் இல்லைங்களா. இங்க வர்றதுக்கு பெருமானுடைய அருள் கை செயல்கூடியது. எனக்கு தலைப்பே இல்லைன்னு சொன்னாங்க. உண்மைதான், நான் வரதாவே இல்லை, அதனால தலைப்பும் இல்லை. அதாவது வாழ்க்கைக்கு ஒரு குறிக்கோள் வேணும் இல்லைங்களா, அதை போல ஒரு சொற்பொழிவுக்கு ஒரு தலைப்பு வேணும். அந்த தலைப்பை அடியேனே எடுத்துக்கிறேன். இப்ப ரேணுகா ரொம்ப அருமையாக தெய்வமணி மாலையை பத்தி பேசினாங்க. வள்ளல் பெருமான் மரணமில்லா பெருவாழ்வை பற்றி அடைந்த மரணமில்லா பெருவாழ்வை பற்றி பேசினாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது, மகிழ்வாக இருந்தது. அதனை ஒட்டி வள்ளல் பெருமான் மரணமில்லா பெருவாழ்வை அடைஞ்சிட்டான். இறைவன் இப்ப எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டா என் குணத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவனுக்குரிய குணங்கள் என்ன அப்படின்னு கேட்டா என் குணத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கெல்லாம் என்ன மாதிரி குணங்கள் இருக்கின்றது என்று சொன்னால் துக்கதேகி, மலதேகி, சிற்று உணர்வினன் அப்படின்னு நமக்கெல்லாம் சொல்லுவாங்க. ஜீவ குணத்தை பத்தி சொல்லுவாங்க. இறைவனுடைய குணம் சிவகுணம் எப்படி அப்படின்னு கேட்டா தன்மயனாதல், தூய உடம்பினன் ஆதல், இயற்கை உணர்வினன் ஆதல், இயற்கையிலே பாசங்கள் நீங்க பெறுதல், முற்றும் உணர்தல், பேர் அருள் உடைமை, முடிவில் ஆற்றல் உடைமை, வரம்பில் இன்பம் உடைமை, என் குணத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுக்குரிய ஒரு குணங்களை பத்தி சொல்றான். வள்ளல் பெருமான் அந்த நிலையை கடவுள் எப்படி இருக்கின்றாரோ அந்த கடவுள் நிலையறிந்து வள்ளல் பெருமான் நம்மயமான இறைவனுக்குரிய அத்துணை குணங்களும் வள்ளல் பெருமானுக்கும் வந்தது. எப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். தன்மயனாதல், பெருமான் மரணமில்லா பெருவாழ்வு அடைஞ்சிட்டான். இறைவன் அவனுக்கு என்னென்ன கொடுத்தாங்க? செங்கோலை கொடுத்தாங்க, மணிமகுடம் சூட்டினாங்க, பொருளை கொடுத்தாங்க, சித்த கொடுத்தாங்க, தத்துவம் எல்லாவற்றையும் அவர் வசமாக்குனாங்க, தன் உருவ கொடுத்தாங்க, அவருடைய உரையை கொடுத்தாங்க, வடிவ கொடுத்தாங்க, எல்லாவற்றையும் வள்ளல் பெருமானுக்கு கொடுத்துட்டாங்க. அஞ்சலை சிறிதும் மகனே சிறிதும் அஞ்சலை சுதந்திரம் உனக்கே கொடுத்தன, அருட்பேறு ஒளியை உனக்கே தந்தனன் சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அப்ப அவருக்கு யாருக்கும் கட்டுப்பட வேண்டிய ஒரு சுதந்திரம் இது கிடையாது, ஒரு அடிமை கிடையாது. அவரே முடிவு எடுக்கலாம். எப்படி முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலகனி அடைந்து விளக்குக மகிழ்க.
எல்லாருக்கும் கடையாய் இருந்தேனுக்கு அருள் புரிந்து எல்லாருக்கும் துணையாய் இருக்க வைத்தாய். எல்லாருக்கும் துணையா இருக்கான். அடுத்தது எல்லாருக்கும் என்ன வேண்டணுமோ என்ன கொடுக்கணுமோ வள்ளல் பெருமானால கொடுக்க முடியும். அவருக்கு எந்தவித ஆட்சேபனையும் கிடையாது. தன்வயனாக மிளிர்ந்து நிற்கின்றார் வள்ளல் பெருமான். அவரிடம் கேளுங்கள், அவர் தருவதற்கு தயாராக இருக்கின்றார். தன்வயனாதல். அடுத்தது தூய உடம்பினன் ஆதல். இது பெருமானுக்கு தூய உடம்புதான். ஏன்னா சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம். எப்படி அது தேகம்லாம் வந்தது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது வள்ளல் பெருமான் 9 வயதிலே இறைவனால் ஆட்கொள்ளப்படுகின்றார். 12 வயதிலே தவ வாழ்க்கையை மேற்கொள்கின்றார். அந்த தவ வாழ்க்கையானது ஒரு 44 வயசுல ஐயா சொன்னது போல காலையிலே என்றனைக்கு கிடைத்த பெரும் பொருளை மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தால் மேவுகின்ற பெருமைனா விளைவு எல்லாம் தர்ம சாலையிலே ஒரு பகலில் தந்த தனிபதியேன்னு சொல்றான். அந்த மாதிரி அவருக்கு எல்லா சித்தும் கிடைச்சது. அவருடைய தவம் பண்ணினதனால் நானே தவம் புரிந்தேன், நம் பெருமான் நல்லருளால் நானே அருட்சக்தி நானடைந்தேன், நானே அழியா வடிவம் அவை மூன்றும் பெற்றேன் பெருமான் சொல்றாங்க. சுத்த தேகம். அவரு நடந்தா நிழல் விழாது. அவரை வியர்வை ஜலம் மலம் ஜலம் வியர்வை எதுவுமே கிடையாது. ரோம வளர்ச்சி தாட்சி கிடையாது. சுத்த உடம்பாட்சி பெருமானுக்கு. பிரணவ தேகம் பெற்றார் வள்ளல் பெருமான். அவர் தோற்றம் தோன்றுவார், பிடிக்க முடியாது. ஞான தேகம் அப்படின்னு சொல்லும் போது தோன்றியும் இருக்கும் தோன்றாமலும் இருக்கும். வள்ளல் பெருமானும் அப்படிதான். யார் யாரெல்லாம் உள்ளபடியே அவரை நினைக்கின்றார்களோ அவருக்கு தோற்றம் சாட்சாத்தா அப்படியே இதுவா தோன்றுவார். அதாவது பெருமானை போய் இறுக பிடிக்கணும். இறுக பிடித்து கொண்டேன் பதத்தை இனி நான் விடுவேனோ, எந்தாய் பாதம் பிடித்த கையால் வேறு தொடுவேனோ, குறுக பயந்து கூற்றவோடி குலைந்து போயிற்றே, கோவே உன் சிஜோதி என்னதாயிற்றே. அப்படி அவரை பிடித்து கொண்டோம் என்று சொன்னால், அவர் அடைந்த வழியை பின்பற்றினோம் சொன்னால், அவர் எப்படி தூய உடம்பினை பெற்றாரோ நாமும் அடையலாம். தூய உடம்பின நாதல் பெருமானும் அப்படிதான் 3 தேகங்களை பெற்றார். அடுத்தது இயற்கை உணர்வினன் நாதல் அப்படின்னு சொல்லும் போது பெருமான் எல்லாமே இயற்கையாக பெருமான் சொல்லுவாங்க. இறந்து இறந்து இழைத்ததெல்லாம் போதும், இந்த உடம்பு இயற்கை உடம்பாக மாறணும்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் இயற்கை உணர்வினனாக பார்த்தாங்க. இறைவனை இயற்கை உணர்வினனாக பார்த்தாங்க. அந்த உணர்வு பெருமானுக்கு இருந்தது. அடுத்தது இயற்கையிலே பாசங்கள் நீங்க பெறுதல். பெருமான்கிட்ட திருக்காப்பீட்டு கொள்கின்ற வரைக்கும் 40 குடும்பங்கள் வள்ளல் பெருமானிடம் இருந்தனவா. அவர்களுக்கு வள்ளல் பெருமான் என்னென்ன உதவிகளை எல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனை உதவிகளையும் வள்ளல் பெருமான் அவர்கள் செய்தார்கள். திருக்காப்பீட்டு கொள்வதற்கு முன்பு கல்பட்ட ஐயாவை கொடுத்து வரவழைத்து அவரிடம் அந்த கடமையை ஒப்படைத்து விட்டுதான் பெருமான் அவர்கள் திருக்காப்பீட்டுக் கொள்கின்றார்கள். யார் யாருக்கு என்னென்ன உதவி செய்யணுமோ எல்லாம் செய்யறாங்க. ஆனால் இயற்கையிலே பாசங்கள் நீங்க பெறுதல் அப்படின்னு சொல்லும் போது புறத்திலே இப்படியெல்லாம் செய்தாலும் அகத்திலே இறைவனை நாடி அவருடைய மனசு இருந்தது. அதனால எதையும் ஒட்டியும் ஒட்டாமலும் தாமரை இலை தண்ணீர் போல சேற்றிலே வாழும் பிள்ளை பூச்சியை போல தண்ணீரும் எண்ணெயும் எப்படி கலக்காமல் இருக்கிறதோ அதை போல வள்ளல் பெருமானவர்கள் இயற்கையிலே பாசங்கள். மனசுல எந்த பாசமும் கிடையாது அவருக்கு. ஆனா உதவி செய்கிற ஒரு பொது நல்ல நோக்கம் வள்ளல் பெருமானுக்கு இருந்தது. அது போல இயற்கையிலே பாசங்கள் நீங்க பெறுதல். அடுத்தது முற்றும் உணர்தல் அப்படின்னு சொல்லும்போது வள்ளல் பெருமானுக்கு எதிர்காலத்துல என்ன நடக்கும் அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தது.
உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு நிகழ்ச்சி தான். பினாகபாணி முதலியார்னு ஒருத்தர் வரார். பெருமானை சோதிக்க வருகின்றார். அவர் பல மொழிகளிலே பாண்டித்யம் பெற்றவர். பெருமானிடம் வருகின்றார். ஐயாக்கிட்ட இவரை போய் நம்ம சோதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறார். ஆனால் பெருமானுக்கு அது தெரிஞ்சிடுது. உடனே என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, சரி இவர் நம்மை சோதிக்க வருகிறார் என்று நினைத்து அருகிலே பினாகபாணி வருகின்றார். அருகிலே தொழூர் வேலாயுத முதலியாரின் பையன் 5 வயசு பையன் நிற்கிறான். அவர் கையை பிடிக்கிறார். பிடித்தவுடனே அவரை கையை பிடித்து கொண்டு வள்ளல் பெருமான் சொல்கின்றார், நீர் என்னென்ன கேள்வி கேட்க வேண்டுமோ இந்த பையனிடம் கேளுங்கள் என்று சொல்கின்றார். அப்பொழுது இவர் வெளவெளத்து போயிட்டார். அதாவது நம்ம தான் இவரை சோதிக்க வரணும்னு நம்ம சோதிக்கணும்னு நினைச்சோம், ஆனா இவர் நம்மை சோதிப்பார் போல இருக்கின்றதே என்று நினைத்து வருத்தப்பட்டாராம். அப்பொழுது ஏதோ ஒன்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வள்ளல் பெருமானிடம் அவர் சொன்னாராம், நான் வந்தபோது இந்த சபை இடம் தரவில்லை என்று சொன்னாராம். நீர் வந்தது எந்த காலம் என்று கேட்டாராம். அதற்கு நிகழ்காலம் என்று சொன்னாராம். அப்ப நான் நிகழ்காலத்தின் அளவு என்ன என்று கேட்கும்போது அவர் பினாகபாணி முதலியாருக்கு ஒன்றும் தெரியவில்லையாம். அடி திரு முழிக்கிறாராம். அப்பொழுது வள்ளல் பெருமான் சொல்லுகின்றாராம், 1000 ஒரு தாமரை மலரின் 1000 இதழ்கள், எத்தனை 1000 இதழ்கள் வருகின்ற அந்த தாமரை மலர்கள் இதழை கொண்டு அடுக்கி வைத்து அதன் மேல் ஒரு குண்டூசியை குத்துகின்ற அளவின் காலம்தான் நிகழ்காலம் என்று சொன்னாராம். வள்ளல் பெருமான் எவ்வளவு புலமை பெற்றிருந்தார் பாருங்கள். அடுத்தவர் மனதிலே நிகழ்வதை வள்ளல் பெருமான் முற்றும் உணர்ந்தவர். அதாவது அவருடைய கண்ணாலேயே புலால் சாப்பிடுகின்ற அந்த நிலையை மாற்றி விடுவார். எதிர்காலத்தில் என்ன நடக்குது அப்படின்னு நினைப்பார். கோடகநல்லூர் சாமிகள் பெருமானை பார்க்க வருகின்றார். அப்பொழுது அவர் வருவதை இவர் தெரிந்து கொண்டு இவரை பார்க்க வருகின்றார். இன்னும் சில காலில் இவர் இறைவனடி சேர்ந்து விடுவார் என்று சொல்லுகின்றார். அந்த மாதிரி முற்றும் உணர்தல். அதே போல பன்ருட்டியில ஒரு அன்பருடைய வீடு தீப்பற்றி எரிந்து கொண்டு இருக்கின்றது. அதை தெரிந்து கொண்டு மேலாடையால் விசிறுகின்றார். அதை அணைக்கின்றார், முற்றும் உணர்கின்றார். பாருங்கள், இறைவனுக்குரிய அத்துணை குணங்களும் வள்ளல் பெருமானுக்கு இருந்தது. அந்த சிறப்பு பாருங்க. அடுத்தது முடிவில் ஆற்றல் உடைமை அப்படின்னு சொல்லும் பொழுது வள்ளல் பெருமான் அவர்கள் எல்லாவற்றிலும் எல்லா ஆற்றலும் உடையவர். அதனால்தான் எல்லா உலகமும் என் வசமாயின, எல்லா உயிர்களும் என்னுயிர் ஆயின, எல்லா போகமும் என் போகமாயின, எல்லா ஞானமும் என் ஞானம் ஆயின, எல்லா வித்தையும் என் வித்தை ஆயின, எல்லா ஞானமும் என் ஞானம் ஆயின, எல்லாம் வல்ல சிற்றம்பலத்து என்னப்பர் என் உள்ளத்தில் இருந்ததனால எல்லாருடைய பேராற்றலும் வள்ளல் பெருமானுக்கு வந்ததாம். முடிவில் ஆற்றல் உடைமை. எல்லாவற்றிலும் சிறந்த வள்ளல் பெருமானுக்குரிய சிறப்பு என்னன்னா முடிவில் ஆற்றல் உடைமை, பேரருள் உடைமை அப்படின்னு சொல்லும்போது இறைவனுக்குரிய இன்னொரு குணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது பேரருள் உடைமை. பெருமானுக்கு எல்லா ஜீவராசிகளும் மான்மநேயத்தை வள்ளல் பெருமான் அவர்கள் கொண்டு வந்தார்கள். எறும்பு முதல் யானை வரை அத்துணை ஜீவராசிகளின் ஆன்மாவே திருச்சபையாகவும் அதன் ஒளியே அதனுடைய உள்ளொளியே பதியாகவும் நிற்றல் கண்டு எல்லா உயிர்களிலும் இறைவனை பார்த்தார். எத்துணையும் வேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவருளந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் தெரிந்தேன். அத்தகைய வித்தகருடைக்கு அடிக்கேவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலோன்னு சொன்னார். பேரருள் உடைமை மனிதநேயே மட்டுமல்ல ஆன்ம நேயத்தையும் வள்ளல் பெருமான் அவர்கள் கொண்டு வந்தார்கள். எவ்வளவு பெரிய பேரருள் பார்த்தீங்களா? மண்ணாங்கட்டி முதல் இறைவன் பால் வரைக்கும் வள்ளல் பெருமானின் பார்வை சென்றதாம். அவருடைய பேரருளை பாருங்க. அதனால பேரருள் உடைமை, வரம்பில் இன்பம் உடைமை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது வள்ளல் பெருமானுக்கு இறைவனை பற்றி நினைக்கும் பொழுதே என்ன தெரியுங்களா? நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து
ஊற்றிழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துது நாம் வம்மீன் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய்ப்புகளேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்றபையில் புகும் தருணம் இதுவே. பெருமானுக்கு இறைவன் பால் இருந்தது வரம்பில் இன்பமுடைமை. எத்தனை இறைவனுக்குரிய 8 குணங்களும் வள்ளல் பெருமானுக்கும் இருந்தது. அதுதான் வள்ளல் பெருமானுக்குரிய சிறப்பு என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை அடியேனுக்கு கொடுத்த நம்முடைய வேதாச்சலம் ஐயா அவர்கள், கோட்டீஸ்வரன் ஐயா அவர்கள், சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். வந்தனம், வணக்கம்.